ப்ரோ யூடியூப்ல இருந்து நீங்க எவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டா வந்து 1 லேக் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட நம்மளுக்கு இன்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டுனே இருக்கேங்க. இப்போ 1 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க. 1 லேக் வருமா? அப்படி இப்படி என்னடா இவ்வளவு சேனலோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மந்தோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா $343. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோட சேனலோட டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,974 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கீங்க. ஸோ இதில் வந்து சம்மரின்னு போட்டிருக்குல்ல 28 நாளில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதிலே தெரியுது உங்களுக்கு நல்லாவே. ஸோ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு எனக்கு ரூ. 722 இந்த வீடியோன்ற பாருங்களேன் 28 நாளில் நான் இவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் வந்து நான் வீடியோவே சரியாக போடல. எனக்கு இந்த 48 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ போட்டிருக்கு 62,000 வியூஸ் வந்து சம்திங் வந்து போட்டிருக்குல்ல. ஸோ வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து காமிக்கிறேன் ஷார்ட்ஸில் எனக்கு எவ்வளோ தான் இன்கம் வருது. ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், இன்கம் வந்து வரல. முதல்ல வந்து ஃபண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, 8,000 வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து $100 நீங்கள் சேர்க்கணும், அப்புறமா தான் 8,000 வரும்னே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஒன்று காமியிருக்கேனே, இப்போ வந்து என் சேனலோட டாப் மோஸ்ட் வீடியோ போனது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னா 3 மில்லியன் வியூஸ் சம்திங் மேலே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1000 மேலேயே வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ரெவன்யூ போய் செக் பண்ணி பார்த்துடலாம் 1000 வியூக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. 1000 வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.91 கொடுக்குறாங்க. அவ்வளோதான், $1 கூட கிடையாது. $1 எவ்வளோ 85 இந்தியன் மதிப்பில். ஆனால் இங்கே ஷார்ட்ஸுக்கு வந்து 1 மில்லியனுக்கு வெறும் 0.91 தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட எனக்கு இந்த வீடியோவில் மட்டும் எனக்கு ஒரு 3000 வந்துருக்குங்க. அவ்வளோதான், 3000னா இன்னும் வரல, இனிமேல் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும், வியூஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க, இவ்வளோ வந்திருக்குமே அவ்வளோ வந்திருக்குமே சொல்கிறீங்களே, என்னோடய இன்கம் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக போட்ட வீடியோ கேன் யூ கெஸ் த பென்சில் ஹார்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் $12 வந்து கொடுத்துருக்காங்க, 32,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ அதுக்கும் வந்து எவ்வளோ போயிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 0.90 80 தான் வந்து போயிருக்கோம். 0.80 கரெக்டாக வந்து போயிருக்கா? இதுவே இப்படின்றீங்களே. இப்போ நம்ம லாங் வீடியோ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என் சேனல் வந்து லாங் வீடியோ வந்து நம்ம அவ்வளோ போட மாட்டோம். ஸோ லாங் வீடியோ வந்து நான் ஒன்று செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து என்னோடய இது தெரியும் உங்களுக்கு நல்லா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 வியூஸ் தான் போயிருக்கு. அதுக்கு எவ்வளோ $10 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு 1000 வியூஸ்க்கு எவ்வளோ கொடுத்தான் ஷார்ட்ஸு? கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்தானா வெறும் 0.80 தான் கொடுத்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $9 அந்த மாதிரி கொடுக்குறான். அப்போது 1000 வியூக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட $17 கொடுக்குறான். என்னோட சேனல் என்டர்டைன்மெண்ட் சேனல், ஒரு கேட்டகரிக்கு இருக்கும். குக்கிங் அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட டெக்கு அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக போகும். வியூஸ் அதிகமாக போச்சுன்னா காசு ரொம்ப அதிகமாக போகும். இதே வந்து ஃபினான்ஸ் இந்த மாதிரி இந்த வேலைக்கு போங்க அந்த வேலைக்கு போங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொன்னாங்களாம், அவங்களுக்கு கம்மி வியூஸ் போனாலே அதிக காசு வரும். இப்போ எனக்கு 1.5 மில்லியன் வியூஸ் போச்சுல்ல, இப்போது ரெவன்யூ செக்கர்னு ஒரு ஆப் இருக்குது, ஓகேவா? இப்போது நான் வந்து அதை காமிக்கிறேன் பாருங்கள். ரெவன்யூன்னு ஒரு செக்கர்னு ஒரு யூடியூபர் இருக்குது, அதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் அதில் வந்து என் சேனல் வந்து நான் போட்டு பார்ப்பேன் எவ்வளோ தான் என் சேனலுக்கு இன்கம் வருது அப்படின்னு. அதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் அந்த மாதிரி எதானா செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சென்னை vlogs கணேஷ் போட்டேன்னா என் சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் எவ்வளோ பார்த்தீங்க? வெறும் 28 நாளில் வெறும் $700 சம்திங் வந்துச்சு. ஆனால் இதில் பாருங்களேன் எவ்வளோ இருக்கும்னு. நானே ஷாக் ஆகிட்டேன் சில டைம், என்னடா இது அப்படின்னு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, 1,14 சம்திங் சப்ஸ்கிரைபர் இருக்குது. 304 வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் ஜூன் 11 வந்து சேனல் வந்து ஆரம்பித்தேன். எல்லா டீட்டெயிலும் சிஸ்டத்தோட குருட்டாக கொடுத்துதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ இதில் இருக்கேன் எல்லாமே கொடுத்துரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னா, எனக்கு இந்த மாதம் வந்து 6000 சப்ஸ்கிரைபர் வந்துதா, அதில் இருக்கா 1.4 மில்லியன், அதில் 1.5 இருக்கா. ஸோ இதில் மந்த்லி வந்து எவ்வளோ போட்டிருக்கு $343 வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிருக்கா. இயர்லி 1.8K. ஸோ வந்து 343 எவ்வளோ போட்டிருக்கு $343 இன் ருப்பி கொடுக்குறேன், ஓகேவா? கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் மட்டுமே எனக்கு 30,741 நான் இந்த யூடியூப்லேருந்து நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். நீங்கள் சொன்னால் உண்மையா இல்லையா? ஸோ நல்லா பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கு. ரெவன்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா $343 எப்படி
$343. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொய் காமிக்கிட்டா நான் இந்த மாதத்தோட ரெவன்யூ பார்த்தீங்களா என் ரெவன்யூ எவ்வளோ இருக்குன்னு வெறும் 700 தான் இருக்குது. இது வந்து லாங் வீடியோ அவங்க வந்து கணக்கு பண்ணுறது ஷார்ட்ஸ்ன்னு கணக்கு பண்ணல, பொதுவாக கணக்கு பண்ணுறாங்க. பொதுவாக கணக்கு பண்ணும்போது இப்போ 1.4 மில்லியன் வியூஸ்னால் 30,000 ரூபா அப்படின்னா அப்போ எனக்கு அந்த 1000 வியூக்கு லாங் வீடியோக்கு செட் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் வந்து லாங் வீடியோ. இப்போது வந்து இதுதான் என் சேனலோட ரெவன்யூ வந்து நான் டோட்டல் ரெவன்யூ வந்து காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ போட்டிருக்கு 1.8K வந்து சம்திங் இயர்லி வந்து நீங்கள் மினிமம் நம்ம எடுத்துப்போமே எதுக்கு அவ்வளோவா 1.8K டாலர் இன் ருப்பின்னு கொடுத்துட்டேன். 1,61,323 ரூபா நம்ம சேனலுக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க எனக்கு இந்த வருஷம். ஆனால் என் சேனல் 365 நாளில் எவ்வளோ சம்பாரிச்சிக்கு தெரியுமா? சத்தியமாக சொல்ல போனால் நாடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. என்னப்பா இது சுற்றுது ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் போயிட்டேன் ஓகேவா. அனலிட்டிக்ஸ் போயிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னேன். அதில் எவ்வளோ போடுது ஒரு மந்த்துக்கு வந்து 30,000 போடுது. ஆனால் இங்கே எவ்வளோ போடுது 700 ரூபா தான் போடுது, 722 ரூபா தான் போடுது. இதை நான் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 3,447 ரூபா தான். வியூஸ் பாருங்கள் 15 மில்லியன் வியூஸ். ஆனால் என் சேனலுக்கு இதோட சோதனை என்ன தெரியுமா? இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஆனால் எங்கேயா காசு வந்துச்சா? நீங்களே சொல்லுங்கள். ஷார்ட்ஸ்னாலே தாங்க பிரச்சனை. ஷார்ட்ஸில் நீங்கள் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் லாங் வீடியோ இறங்குனீங்கன்னா லாங் வீடியோ பொறுமையாக வியூஸ் போடும், சப்ஸ்கிரைபர் கம்மியாக வரும், ஆனால் ரெவன்யூ சூப்பராக வரும். இதே நீச் எடுத்துக்கணும். மோட்டிவேஷன் சேனலா, என்டர்டெயின்மெண்ட் சேனலா, விலாக் சேனலா, இல்லை லைஃப் டைம் சேனலா, பிஸ்னஸ் சேனலா, நீங்கள் அப்படி வந்து பார்த்துக்கணும். ஆனால் இப்போ பாருங்கள் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எனக்கு 3000 தான் இருக்குது. இப்போது 8,000 ரூபா இருந்தால் தான் என்னால் இன்கம் வெளியே எடுக்க முடியும். இன்னும் 4,000 வந்து சேர்க்கணும். நான் எப்படி வீடியோ போட்டு நான் இது எடுக்கிறது? ஷார்ட்ஸை நம்பி போட்டிங்கன்னா சத்தியமாக முடியாதுங்க. லாங் வீடியோ கொஞ்சம் மாறுங்க, ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் நிறைய பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 48 மணி நேரத்தில் எனக்கு 62,000 வியூஸ் போயிடுது. 62,000 எவ்வளோ வரும்? 30 ரூபா 40 ரூபா வருமா? ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா வரும். ஆனால் வியூஸ் போகலன்னா இதே லாங் வீடியோனா நம்பலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போகணும். ஆனால் ஷார்ட்ஸ் இல்லை, உடனே போவோம் அப்படின்னு நின்றுடும். எப்போ போதோ அது போதும். அது யூடியூப் கிட்ட தான் இருக்குது. அது எப்படி போவோம் எப்படி வரும் அது எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு 365 நாளில் வெறும் 3000 தான் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ வந்து போட்டிருக்கு பாருங்கள். இந்த நவம்பர் 22ஆம் தேதி 2024 நவம்பரிலிருந்து எவ்வளோ வந்திருக்கு? இந்த மாதம் நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் 365 நாள். எப்படி கடைசி 365 நாள் கணக்கு பண்ணி நமக்கு இவ்வளோ ரெவன்யூ கொடுத்துருவாங்க. இதாங்க என்னோடய ரெவன்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ வியூஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னு வந்து நான் சேனல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன், எங்கேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ வந்து வேணும்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க. பாய் பாய். செஞ்சுட்டியா? மொத்தமாக செஞ்சுட்டியா?